ஹலோ பேலன்சர்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தை திருநாள் நாள் வாழ்த்துக்கள். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தான் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினச்சாலும் இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்மளை விடவே விடாது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி பேலன்ஸ் வெல்னஸ் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாம் வாழ்க்கையில் எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்ப்போம். ஆரோக்கியமாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், நம்ம உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய தடவை முயற்சி பண்ணுவோம். ஆனால் அந்த முயற்சி எல்லாம் தோல்வி அடைஞ்சிடும். இதுக்கு முக்கியமான காரணம், ஒரே ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மனசு மட்டும்தான். மனசு அலைப்பாயிறதுனால நமக்கு ஆரோக்கியமாக இருக்க முடியறதில்ல. நம்ம நண்பர்களில் ஒருத்தரோ இல்லை உறவினர்களில் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க, நல்லா டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதுமாதிரி நம்மளால் எப்படியா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட நம்மளால் பண்ண முடியாது. இதுக்கு முக்கியமான காரணம் மனசை ஒருநிலைப்படுத்த முடியாமல் தான். ஆனால் இது ஒன்றும் பண்ணவே முடியாத விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம நினச்சா பண்ணலாம். அதுக்கு நம்ம சில விஷயங்கள் பண்ணணும். ஒன்று, நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அந்த விஷயத்தையே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக பண்ண முடியும். அரவிந்த் சாமி சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் 1 லட்சத்தை எடுத்துங்க, அந்த லட்சத்தையே வாழ்க்கையாக மாற்றிருங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அதிகமாக ஸ்மோக் பண்ணுவீங்க, அதிகமாக ஆல்கஹால் எடுத்துப்பீங்க அப்படின்னா முதல்ல இந்த வருஷம் நான் கம்மியாக எடுத்துப்பேன் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மொத்தமாக நிறுத்தணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டம்தான். ரெண்டாவது அதிகமாக ஜங்க் ஃபுட் இல்லை வெளியில் சாப்பிட்றேன் அப்படின்னா அதை குறைச்சிக்க முதல்ல முயற்சி செய்யுங்க. அப்போ நான் டயட்டை நல்லா ஃபாலோ பண்ணுவேன், வெளியில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த வருஷம் ஃபுல்லாக அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அதை அச்சீவ் பண்ண முடியும். நம்ம மனசை ஒருநிலைப்படுத்த முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா ஆரோக்கியம் என்றைக்குமே நம்மக்கிட்ட வரவே வராது. நீங்கள் அந்த மாதிரி முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆரோக்கியம் உங்கள்கிட்ட தான் இருக்கும், எங்கேயுமே போயிடாது. ஸோ நம்ம மனசை எப்படி நம்ம கட்டுப்படுத்தி நம்ம ஆரோக்கியத்தில் அதை கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்றது தான் உண்மை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வருஷம் இல்லை, எல்லா வருஷமும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. மீண்டும் எல்லாருக்குமே தை திருநாள் வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். மனசை ஒருநிலைப்படுத்தினீங்கன்னா ஆரோக்கியம் நிச்சயமாக பிறக்கும். நன்றி, வணக்கம்.